அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. எப்படி யோசிச்சாலும் நம்ம மூளைக்கு எதுவும் எட்ட மாட்டேங்குது. என்ன செய்யறது என்ன செய்யறது? சின்ன பொண்ணு நல்லா யோசிடி, நல்லா யோசி. ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. நேட்டப்பா, கொஞ்ச நேரமா மூளையே வேலை செய்யல. ஒரு காப்பி ஒன்று போட்டு கூட. ஏன் சின்ன பொண்ணு, உனக்குதான் மூளையே இல்லையே, அப்புறம் எதுக்கு காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே? ரொம்ப கொழுப்பேறி கிடக்குற நெட்டப்பா. சரி சரி, இப்படி வா, இங்க வந்து உக்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நெட்டப்பா, கிறிஸ்மஸுக்கு நம்ம ஷெல்லாவுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்ல. என்னடா இது? ஆச்சரியமா இருக்கு. ஸ்டெல்லாவுக்கு கிஃப்ட் கொடுக்க போறியா? சின்ன பொண்ணு, என்ன சுண்டு வரல கொடுத்து பெருவரல இருக்கிறதுக்கு பிளான் பண்றியா? எதுக்கு இந்த நடிப்பெல்லாம்? அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் நீ கிடையாது. என்ன நெட்டு, வந்ததுல இருந்து அந்த புள்ள சோகமாவே இருக்கு. அதை பார்க்க பார்க்க எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. சரி, அதான் கிறிஸ்மஸுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டுதேன். என்ன கொடுக்கலாம்? சேர் ஏதாவது புதுசா வாங்கி கொடுக்கட்டுமா? எதுவா இருந்தாலும் உன் விருப்பம் தான். நீ தானே கொடுக்கணும்னு ஆசைப்படுற. என்ன கொடுக்கறது நீயே முடிவு பண்ணிக்கோ. மனசால நீ எது கொடுத்தாலும் ஸ்டெல்லா வாங்கிப்பா. எப்படி? ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு இல்ல, ஸ்டெல்லாவுக்கு gift வாங்கி கொடுக்கணும்னு உன் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா? அவ கஷ்டப்படுறதான்னு நீ ஃபீல் பண்ற இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ் நெட்டு பொண்ணு. அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, அம்மா அம்மா அம்மா, நீ தள்ளி நில்லையா பாவி. என்னடி பாசமா வந்து பேசுற? இப்படி பிடிச்சு தள்ளுற? காலியா காலை மிதிச்சுக்கிட்டு நிக்கிறியா? பாக்கல நெட்ட பொண்ணு, சாரி. சாரியா சாரி, பா போய் காபி போட்டு கொண்டு வா. சக்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டு நெட்டப்பா. என்ன பொண்ணு, என்னை விட எங்க அம்மா காப்பி போட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும். இரு, அவங்கள கூட்டியார. என்னது, உங்க அம்மா கூட்டியார போறியா? வேணாம் 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 வேணாம், காபி வேணா ஒண்ணு வேணாம். ஆச்சுடும்னே, காப்பி குடிச்சாதான் உன் மூளை வேலை செய்யும்னு சொன்ன. நான் தான் வேணாங்கிறல்ல, போய் வேலையை பாரியா, போயா. யோ நெட்டப்பா, உனக்கு எதுவும் சத்தம் கேக்குது? ஆமா சின்ன பொண்ணு, ஸ்டெல்லா குரல் மாதிரி கேக்குது. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா. எம்மா, என்னம்மா அப்படியே உட்காந்து கிடக்குற? இப்ப நான் என்னடி செய்யணும்? என்ன செய்யணும்? சாமி அமைதியா இருந்துக்க. எனக்கு செம்மையான கோவம் வருது தங்க உன் மேல. பண்றதெல்லாம் கொஞ்சமாவது சரியாடி. ஏன்டி மூளை இருக்கா இல்லையா? என்னடி பொண்ணு நீ? சரி விடு, நான் எதை தெரியாம பண்ணிட்டேன். அண்ணன் விடுன்ற நினப்புல தானம்மா நான் போய் எடுத்தேன் எல்லாத்தையும். இப்ப அந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா? நீ கேக்குறதும் வாஸ்தவம் தான். இப்ப என்ன பண்றது சொல்லு? எல்லாத்தையும் நான் தான் எடுத்துட்டு போனேன்னு தெரிஞ்சா அண்ணன் என்கிட்ட பேசாதாமா? தெரியலையே, எனக்கா தெரியும். நீ வேணா ஒண்ணு பண்ணடி, நேரா போய் உன் மைனி காலில் விழுந்துரு. அதை விட்டா வேற எதுவும் செய்ய முடியாது. மைனி காலையா? என்னம்மா சொல்ற? போமா, நீ சரியான ஆளுத. இப்ப நான் என்ன கொலை கொத்தமா பண்ணிட்டேன்? அதெல்லாம் எனக்கு சேர வேண்டியதுதான். நான் எடுத்ததெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. நீ வேணா உன் மருமக காலில் விழுந்து கும்பிட்டு கடை. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் போறேன். உன் மருமக உன்னை அடிச்சுட்டாளேன்னு சொல்லி பாவப்பட்டு வந்து பாரு. நீ சொல்லணும். எங்கடி போற? முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தங்க பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக. அண்ணே, பிறந்து வீட்டு உறவு எனக்கு இல்லாம போயிடுச்சு அண்ணே. கருப்பு நீர கண்ணன் தான் என் அண்ணன் தான். அம்மா, தாயன்பிற்கே ஈடேதம்மா, என் தாயை போல நீ இருக்காயே. அம்மா, அம்மா, என்னம்மா இப்படி பாக்குறீங்க? திடீர்னு இவ வந்து நம்மள அம்மானு கூப்பிடுறாளே, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு வியந்து பாக்குறீங்களா? அம்மா, ஏன் அம்மா. அண்ணின்னா யாரு, அம்மானா யாரு? ரெண்டுமே ஒண்ணு தானே. என் அம்மாவுக்கு பிறகு எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் நீங்க தானம்மா. எனக்கு எது செய்யறதுனாலும் அது நீங்க தானம்மா செய்யணும். அம்மா, முதல்ல என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. நான் பண்ண எல்லா தப்புதான் தப்புதான் தப்புதான். உங்க கையால என்னை அடிங்கம்மா, அடிங்கம்மா, அடிங்க. என்னை அடிச்சு கொள்ளுங்கம்மா, அடிச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல என்னை சமாதி கட்டி இங்கேயே என்னை போதிச்சிடுங்கம்மா. இங்க வாழ்ந்த வீடுதான் எனக்கு கோயில் சுடுகாடு எல்லாம். நான் பண்ண பாவத்துக்கு ஒரு வேளை சோறு பட்டு அந்த சோத்துல மருந்து கலந்து எனக்கு கொடுத்துருங்கம்மா. அம்மா, அம்மா. ஏ தங்க, என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு இப்படி எதுக்கு அப்படி வந்து நிக்கிற? ஐயோ, என்னால உன்னை பார்க்க முடியலையே. நான் அம்மா சொன்னது சரியா இருக்கு பாத்தியல, பாத்தியல? நான் கவலைப்படுறது கஷ்டப்படுறது உங்களால தாங்கிக்க முடியல பாத்தியல? பெத்தவன பித்து பிள்ளைமன கல்யாணம் சும்மாவா சொல்லுவாங்க?
என்னைய பெத்த தாய் கூட நான் கலங்கினதை பார்த்து இப்படி கவலைப்படல அம்மா. ஆனா நீங்க, ஐயோ என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததும் உங்க மனசு ரெண்டா துண்டா உடைஞ்ச மாதிரி இப்படி கவலைப்படுறீங்களே. எதா இருந்தாலும் அழாம பேசுதாங்க. எதுக்கு இப்படி அழுவுற? அழுவலமா? நான் அழமாட்டேன். நான் இதுக்கு அழுவணும்? நீங்க இருக்கீங்க. என்னைய பெத்த தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா, தகப்பனுக்கு தகப்பனா நீங்க இருக்கீங்க. வாடா, எதுக்குமா அழுவணும்? என் கண்ணுல இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்ததை உங்களால பார்க்க முடியலையே. அப்ப நான் கஷ்டப்படுறத நீங்க பாத்துருந்தீங்கன்னா, ஐயோ உங்க இருதயம் வெடிச்சு இந்நேரத்துக்கு நீங்க பரலோகத்துக்கு போயிருந்திருப்பீங்க. அப்ப நான் பரிதாபமா நின்று அழுதுகிட்டு எழுந்திருப்பேம்மா. ஏம்மா, இந்த வீட்டுல எனக்கு எந்த உரிமையும் இல்லையாம்மா? சொல்லுங்கம்மா. இந்த வீட்டுக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவு இல்லைன்னு நான் சொன்னதை நீங்க இன்னும் மறக்காம அப்படியே மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களாம்மா? ஏன் தங்க, இது உன் பிறந்த வீடு. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லு, நான் எப்படி சொல்ல முடியும்? இது நாள் வரையும் நான் அன்னைக்கு அந்த வார்த்தை என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? 1000 சண்டை சச்சரவு நடக்கட்டும், அப்படி நான் சொல்லத்தான் முடியுமா? நீ தான் வீரப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு போனேன் புத்தி கட்டவ, தெரியாம சொல்லிட்டு போயிட்டேன். அது அப்படியே புடிச்சுக்கிட்டீல நீங்க. நான் இப்ப என்னடி பண்ண? நான் எதுவும் சொல்லலையே. என்னது, நீங்க எதுவும் சொல்லலையா? அப்ப ஊரு முழுக்க நான் திருடி எனக்கு திருட்டுப்பட்ட கட்டுனது யாருமா? சொல்லுங்க. வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் நீதான் களவாட்டான்னு எனக்கு தெரியாது தங்க. சத்தியமா வசதி தான் அப்படி சொன்ன. பத்தில மறுபடியும் நான் களவாட்டன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு நல்லா இருக்கா இது? பெத்த வீட்டுல எடுக்கிறதே களவாட்டதா? ஐயோ நனையது, நான் எங்க போய் சொல்லுவேன்? உங்களை என் ஆட்டா மாதிரி பார்த்தனே, அதுக்கு நீங்க இப்படியா சொல்லுவீங்க? நான் கொஞ்சம் கூட நீங்க இப்படி இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல மைனி. நான் ஏதோ ஒரு பேச்சாக்கில் சொல்லிட்டேன். இல்லம்மா, மன்னிச்சிருமா. மைனி, எனக்கு எதுவும் வேணும்னா இந்த வீட்டுல வந்து நான் எடுக்க கூடாதா, வைக்க கூடாதா, போக கூடாதா? இல்ல 1000 பேசுவோம். அது அப்படியே சாவர வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன மைனி ஆகுறது? சொல்லுங்க மைனி. இல்லம்மா, எல்லா உரிமையும் உனக்கு இருக்குதே. என் மனசுக்கு என்ன உறுத்தலா இருக்குன்னா, உன் அண்ணன் நானு எல்லாம் இருக்கும்போது உன் உரிமையோட வந்து எடுத்துட்டு போனா என்ன? நான் வர நேரத்துல நீங்க யாரும் இல்லையே. நான் என்ன நீங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்தா வந்தேன்? இல்ல, நான் களவாண்டுட்டேன்னு உங்க மனசுல நல்லா பதிஞ்சிடுச்சு. பரவாயில்ல மைனி, பரவாயில்ல. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன். ஊருக்குள்ள திருட்டுப்பட்டம் கட்டியாச்சு, அப்புறம் என்ன இருக்கு இனி? ஏமா, அப்படிலாம் இல்லம்மா, எல்லாம் உனக்கு சேர வேண்டிய பொருள் தான். சரி, நீ உட்காரு. சாப்பிட்டியா முதல்ல? அண்ணினா அண்ணி, அம்மானா அம்மாதான். அருமையோ அருமை. பிள்ளையோட மூஞ்ச பார்த்தாலே பிள்ளை பட்டினியா இருக்கா இல்ல வயிறு நிறைஞ்சு இருக்கான்னு பிள்ளையோட பசிய அறிஞ்சிருவாளாமே தாயி. அந்த மாதிரி நான் சாப்பிடலன்னு தெரிஞ்சு சாப்பிட்டியான்னு கேக்குறீங்களா மைனி? இப்படி கேள்வி கேட்டுட்டு நின்னா எப்படி மைனி? போய் சோத்த போட்டு கொண்டு வாங்க. வாரம்மா, வாரம் இரு. என் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா நடிச்சுட்டேன். மைனி, சாம்பார் தானே? என்ன மைனி, சோறு இவ்வளோதான் இருக்கா? இருக்கு, அண்ணனுக்கு எல்லாருக்கும் இருக்கு. நீ சாப்பிடு. யாருக்கும் சோறு இல்லைன்னு நினைக்காத. சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சோறு வாங்கிக்க. அதான் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அண்ணனுக்கு உனக்குலாம் வேணும்னா அப்புறமா சோறு ஆக்கிக்க மைனி. குண்டோ கோழ பசில இருக்க. இம்புட்டு நாள் ஆச்சு உன் கையால சாப்பிட்டு. இத்தனை நாள சாப்பிடாம இருந்ததுக்கு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும். இது என்ன வயிறா இல்ல வண்ணம் ஜால? இத்தனை நாளா சாப்பிடாததுக்கு இன்னைக்கு ஒரே நாள சேர்த்து வச்சு சாப்பிடறதுக்கு. அவியல் பொரியல் குழம்பு கூட்டணும் எல்லாத்தையும் குண்டால போட்டு பிசைஞ்சு கலப்பி எடுத்துருவா மைனி. ஸ்டெல்லா, என்னமாச்சு? சாப்பிட்டது எதுவும் சேரலையா? ஏன் இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்க? தெரியலக்கா, திடீர்னு வாந்தியா வருது. ஐயோ, என்னடி வாந்தியா வருதுன்னு சொல்ற? சரி, முகத்தை கழுவிட்டு வா. அப்படியே வந்து ஷோபால உட்காரு, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லக்கா, பரவாயில்லக்கா. பாத்து நில்லு. பொறுமையா வாமா, பாத்து வா. சின்ன பண்ண செலா கேட்டாச்சு. செலா, என்னம்மா? என்னன்னு தெரியல. சாப்பிட்டது எதுவும் சேரல போல இருக்கு. வாந்தி எடுத்துட்டு கிடக்குறா. என்ன தடி இவளுக்கு சமைச்சு கொடுத்த? ஐயோ பிள்ளையோ, என்ன சாப்பிட்டாலும் தெரியலையே. அப்படி கையை நீட்டுமா, வயிற்றுக்கு எதுவும் சேரலையா நாடி பிடிச்சு பாக்குறேன். MBBS டாக்டர் இவரு நாடிய புடிச்சு பாப்பாரு. ஏட்டியே, எல்லாம் எங்களுக்கு தெரியும், வாய மூடிடியே. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போலாம். கை வைத்தியம் பாக்குற, கால் வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லி வீட்டுல கிடக்குற இஞ்சி புண்டெல்லாம் நசுக்க கசாயமா கொடுத்துறாதீங்கம்மா. சும்மா இருடி கொஞ்ச நேரம், எனக்கு தெரியும் எல்லாம். சும்மா இரு. என்ன மேடம், டாக்டர் மேடம் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னாச்சுன்னு? பிபி அதிகமா இருக்கா? சுகர் எவ்வளவு இருக்கு? என்ன மாத்திரை சாப்பிடணும் சொல்லுங்க மேடம். ஸ்டெல்லா, கவலைப்படாத, எல்லாம் நல்ல செய்திதான். அம்மா, அம்மா அழக்கூடாது ஸ்டெல்லா. எதுக்கு அழற? அழக்கூடாது, நாங்களா இருக்கோம்ல. எதுக்கும் கவலைப்படாத, சரியா? இனி எல்லாத்தையும் நீ தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு ஸ்டெல்லா. என்ன நடக்குது இங்க? கையை பிடிச்சது கிழவி நல்ல செய்தி தானே சொன்னச்சு. உடனே இவ போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு குமரி அழுவுறா. நெட்டப்பங்கிட்ட போய் சொல்லு. அத்தா, அத்தா, என்னடி என்னாச்சு? நீ பாட்டுக்கு அவ கையை பிடிச்ச, நல்ல செய்தின்னு சொன்ன, அவ உன்னைய கட்டி பிடிச்சா. என்ன நடக்குதுங்க? இதுவும் கட்டிப்பிடி வைத்து உனக்கு தெரியுமா? சும்மா இருடி. அத்தா, என்ன ஆச்சுன்னு சொல்லுடியே. என்ன கிழவி ஈன்னு பல்ல காட்டிட்டு போகுது? ஐய, கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கொடுத்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அவ என்னைய சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போறாளே.
இப்ப வந்ததுல இருந்து இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இது ஒரு மர்ம வீடு மாதிரி மாறிடுச்சே. ஏய் என்னடா இது? ஏண்டி என் கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையா? என்னடா இது Dress? இந்த Dress எல்லாம் நான் போட்டதே இல்ல தெரியுமா? ஏய் அந்த ட்ரெஸ் உனக்கு எப்படி இருக்கு? ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு. அனுப்புறேன். உனக்காக கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீ ஆனா எனக்கு எதுவுமே பண்ணது இல்லையே. வீடியோ கால் பண்ணுன்னு சொன்ன, அது கூட நீ பண்ணல. ஏய் எனக்கு ஒரு பிரச்சனைடா, அதான். என்ன பிரச்சனை? பக்கத்து வீட்ல சண்டை. ஓ அப்படியா? சரி சரி, இன்னைக்கு ராத்திரி பேசலாமா? பேசலாம். அப்ப நைட்டும் இதே ட்ரெஸ் போட்டுட்டு பேசுறியா? நைட்டும் இதேவா? சரி. வசந்தி, ஐயோ படுபாவி, எப்ப வந்தான்னு தெரியலையே, சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறேனே. ஏங்க வாங்க. எப்பங்க வந்தீங்க? சொல்லவே இல்ல வரீங்கன்னு. நான் வந்து 20 நிமிஷம் ஆச்சு. உள்ளார வீட்டை போட்டுக்கிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? இது என்னது இது? என்ன கோலம்? எங்க என் உள் மனசுல நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சதாலதான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். யாரும் ஏமாத்த பாக்குற? ஏங்க நிஜமாதான். நான் எதுக்கு உங்களை ஏமாத்தணும்? நான் ஏன் உங்களை ஏமாத்தணும் சொல்லுங்க. என்ன நம்பலையா நீங்க? இந்த ட்ரெஸ் உங்களுக்காக தான் ஆசையா எடுத்து போட்டேன். பொய் சொல்லாத வசந்தி, பொய் சொல்லாத. ஏண்டி 2 குழந்தை பெத்துக்கிட்டு இது என்னடி துணி? என்ன துணி இது? வீட்டுல ஆள் இல்லைன்னா என்ன வேணா செய்வியா? என்ன ஏமாத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு உன்ன நீங்க ஏமாத்திட்டு இருக்க வசந்தி. நான் வெளியூருக்கு வேலைக்கு போய் இதோட 15 நாள் ஆச்சு. 15 நாள்ல ஒரு நாளாவது என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? நீங்க என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பாவாவை தனியா விட்டுட்டு வந்தமே என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒரு போன் பண்ணிருப்பீங்களா? ஏய் சும்மா கதை அழுந்துகிட்டு இருக்காத. எப்ப போன் பண்ணாலும் பிஸி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வசந்தி? சொல்லு மரியாதையா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? என்னங்க என்ன கேள்வி கேட்டீங்க? யார் கூட பேசிக்கிட்டு இருக்கணும்? ஐயோ கடவுளே, பாவி சண்டால என்னைய சந்தேகப்படுறானே. இப்படி ஒரு வார்த்தை இவன் கேட்ட பிறகு நான் உசுரோட இருக்கணுமா? இனி நான் இருக்க மாட்டேன். இனி நான் உசுரோட இருக்கவே மாட்டேன். மனநே எங்க இருக்கு கொளுத்துக்கிட்டு சாவுறேன். என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டானே. இவன் நல்லா இருப்பானா? வசந்தி, என்னதான் நடிச்சாலும் என்னதான் அழுதாலும் உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ தப்பு பண்றியா இல்லையான்னு. இனியும் ஒரு வார்த்தை உன்னை கேட்க போறதா இல்ல. என் பிள்ளைங்களுக்காக உன்னை விட்டு வச்சுக்கிறேன். போய விட்டு வைக்கிறானவே. நானே சீக்கிரத்துல உன்னை விட்டுட்டு போறேன். கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்படுற. உன் கூட எல்லாம் யார் குடும்பம் நடத்துவா? நீனா என் தகுதிக்கு ஏத்த ஆளே கிடையாது. ஆளும் சட்டையும் பாரு, விஞ்சு மூஞ்சிக்காரா. சொல்லு டியர். ஆமா அந்த கிழவன் தான் வந்தா. என்ன பிரச்சனையா அவனுக்கு? அவனுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதான் என்னைய ஏன் இப்படி துணி போடுற, ஏன் இப்படி பண்ற போறேனே கேக்குறான். உனக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? வேவு பாக்குறான் என்னைய. வீட்டுக்கு வந்தது கூட தெரியாம பின்னாடி இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சீ, இப்படி எல்லாம் யார் இருப்பா சொல்லு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் என்ன தப்பா பண்றேன்? உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு இந்த சுதந்திரம் கூட இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டா பொண்ணுங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு புருஷனை பார்த்துக்கிட்டு புருஷன் கூடயே தான் இருக்கணுமா? அவளுக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் எதுவும் இல்லையா? எனக்குன்னு ஆசை இருக்காதா? ஏய் டார்லிங், சரி விடு. அவங்க சொல்றதெல்லாம் நீ ஏன் கேக்குற? பொண்ணுங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. உன் விருப்பப்படி நீ இரு, ஓகேவா? அவர் சொல்றபடி எல்லாம் கேட்டா அப்புறம் நீ தான் பின்னாடி லைஃப் என்ஜாய் பண்ணாம ஃபீல் பண்ணுவ. இந்த குழந்தை பெத்துட்டா என்ன பொண்ணுங்க யார்ட்டையும் பேசக்கூடாதா? ஆனா அப்படி இருக்க மாட்டேப்பா. என் ஒய்ஃபுக்குலாம் ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பேன். யார் அந்த லக்கி பர்சனோ? இப்போ அந்த லக்கி பர்சன் கூட தான் பேசிட்டு இருக்க. ஏய் என்ன சொல்ற? உன்னைத்தான் சொல்றேன். ஏய் சரி அவங்க தான் பக்கத்துல எங்கே இருக்கான். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணாது சரியா? போன பிறகு நான் பண்றேன்.